Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. ஈரை மக்களே கதிரோன் முகம் நோக்கும் மலராய் இறைவன் முன் வருவோம். ஈரை மக்களே கதிரோன் முகம் நோக்கும் மலராய் இறைவன் முன் வருவோம். திருப்பலியினில் இணைந்து பலியாகி இறைவன் அரசை அமைத்திடுவோம். திருப்பலியினில் இணைந்து பலியாகி இறைவன் அரசை அமைத்திடுவோம். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், மீண்டும் வருவார் என்றுணர்ந்தே மகிழ்ந்து இறைவன் அரசை அமைக்க மீட்பு பலியில் பங்கேற்போம். மீட்பு பலியில் ஒன்றிணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் தோழமையும் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இது இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதரிகளே சகோதரர்களே, பாஸ்கா காலத்தினுடைய 5வது ஞாயிறில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற இந்த வேளையில் ஆண்டவர் இயேசு உங்களையும் என்னையும் திராட்சை கொடியாக, அவரோடு இணைந்திருக்கின்ற கிளைகளாக நாம் அனைவரும் இருக்க வேண்டுமென எதிர்பார்க்கின்றார். இந்த இயேசுவினுடைய அழைப்பு, இந்த இயேசுவினுடைய உடனிருப்பு, இந்த உயிர்த்த ஆண்டவரினுடைய ஆசீர் நமக்கு துணை நிற்கும் என்கின்ற ஒரு தெம்பான செய்தியை இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் நமக்கு நிறைவாக கொடுக்கின்றன. இயேசு நம் அனைவரையும் என்னோடு இணைந்திருங்கள் என்று நெருங்கி வருவதற்கு அழைப்பு கொடுக்கிறார். நினைத்து பார்ப்போம், இணைந்திருந்தால் அன்றி நாம் இறைவனின் பிள்ளைகளாக இருக்க முடியாது. இது உடலளவில் அல்ல, உள்ளத்தளவில் நாம் இறைவனோடு இணைந்திருப்போம். உள்ளத்தளவில் நம் அன்புமிக்க இந்த சகோதர சகோதரிகளோடு இணைந்திருப்போம். இத்திருப்பலியின் வழியாக தூய மறை நிகழ்வை தகுந்த வகையில் கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய நம் குற்றங்கள், குறைகள், பாவங்கள் நினைத்து மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். இரக்கம் வையும், இரக்கம் வையும், இரக்கம் வையும், இரக்கம் வையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது
உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூயாவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா மறைபொருளை எப்பொழுதும் எங்களில் நிறைவு பெறச் செய்தருளும். இவ்வாறு புனித திருமுழுக்கினால் நீர் புதுப்பிக்க திருவுளம் கொண்ட நாங்கள் உமது பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பயன் தந்து நிலை வாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள்தாரும். உமோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முரே திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பவுல் ஆண்டவரை வழியில் கண்டது பற்றி பர்னபா திருத்தூதர்களுக்கு விளக்கி கூறினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வசனங்கள் 26 முதல் 31 வரை. அந்நாட்களில் சவுல் எருசலேம் நகரத்திற்கு வந்தபோது சீடர்களுடன் சேர்ந்து கொள்ள முயன்றார். ஆனால் அவரும் ஒரு சீடர் என்பதை நம்பாமல் அனைவரும் அவரை கண்டு அஞ்சினர். பர்னபா அவருக்கு துணை நின்று அவரை திருத்தூதர்களிடம் அழைத்துச் சென்றார். பவுல் ஆண்டவரை வழியில் கண்டது பற்றியும் ஆண்டவர் அவரோடு பேசியது பற்றியும் அவர் தமஸ்குவில் இயேசுவின் பெயரால் துணிவுடன் உரையாடியது பற்றியும் பர்னபா அவர்களுக்கு விளக்கி கூறினார். அதன்பின் சவுல் அவர்களோடு சேர்ந்து எருசலேமில் அங்கும் இங்குமாக சென்று ஆண்டவரின் பெயரால் துணிவுடன் பேசி வந்தார். கிரேக்க மொழி பேசும் யூதரிடம் சென்று அவர்களோடு வாதாடினார். அவர்கள் அவரை கொன்றுவிட முயன்றார்கள். ஆனால் அவரோடு இருந்த சகோதரர்கள் இதை அறிந்து அவரை செசரியாவுக்கு கூட்டிச் சென்று அங்கிருந்து தர்சு நகருக்கு அனுப்பி வைத்தார்கள். யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளிலெல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இணைந்திருப்பாய், அன்பில் நிலைத்திருப்பாய், கனி தருவாய், என்னில் மகிழ்ந்திடுவாய். இணைந்திருப்பாய், அன்பில் நிலைத்திருப்பாய், கனி தருவாய், என்னில் மகிழ்ந்திடுவாய்.
திராட்சை செடி நானே, செடி கிளையும் கொடியும் நீயே. திராட்சை செடி நானே, செடி கிளையும் கொடியும் நீயே. இனிய கனி பல தந்திடவே என்னோடு இணைந்திருப்பாய். இனிய கனி பல தந்திடவே என்னோடு இணைந்திருப்பாய். இணைந்திருப்போம், அன்பில் நிலைத்திருப்போம், கனி தருவோம், உன்னில் மகிழ்ந்திடுவோம். இணைந்திருப்போம், அன்பில் நிலைத்திருப்போம், கனி தருவோம், உன்னில் மகிழ்ந்திடுவோம். என்னில் இணைந்திருந்தார் கனி தருவீர், கனி தருவீர். அன்பில் நிலைத்திருந்தால் அனலறியா கிளையாவே. நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உம்முள்ளும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உம்முள்ளும். நிலைத்திருந்தால் கனி தருவீர், நிலைத்திருந்தால் கனி தருவீர். இணைந்திருப்போம், அன்பில் நிலைத்திருப்போம், கனி தருவோம், உன்னில் மகிழ்ந்திடுவோம். இணைந்திருப்போம், அன்பில் நிலைத்திருப்போம், கனி தருவோம், உன்னில் மகிழ்ந்திடுவோம். இணைந்திருப்பாய், அன்பில் நிலைத்திருப்பாய், கனி தருவாய், என்னில் மகிழ்ந்திடுவாய். இணைந்திருப்பாய், அன்பில் நிலைத்திருப்பாய், கனி தருவாய், என்னில் மகிழ்ந்திடுவாய். திராட்சை செடி நானே, செடி கிளையும் கொடியும் நீயே. திராட்சை செடி நானே, செடி கிளையும் கொடியும் நீயே. இனிய கனி பல தந்திடவே என்னோடு இணைந்திருப்பாய். இனிய கனி பல தந்திடவே என்னோடு இணைந்திருப்பாய். இணைந்திருப்போம், அன்பில் நிலைத்திருப்போம், கனி தருவோம், உன்னில் மகிழ்ந்திடுவோம். இணைந்திருப்போம், அன்பில் நிலைத்திருப்போம், கனி தருவோம், உன்னில் மகிழ்ந்திடுவோம். இரண்டாம் வாசகம். நம்பிக்கை கொண்டு அன்பு செலுத்த வேண்டும், இதுவே கிறிஸ்துவின் கட்டளை. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 18 முதல் 24 முடிய. பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்கச் செய்வோம். இதனால் நாம் உண்மையை சார்ந்தவர்களென அறிந்து கொள்வோம். நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தாலும் கடவுள் திருமுன் நம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும். ஏனெனில் கடவுள் நம் மனசான்றை விட மேலானவர், அனைத்தையும் அறிபவர். அன்பார்ந்தவர்களே, நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைப்பிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைப்பிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 15 இறை வசனங்கள் 1 முதல் 8 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உண்மையான திராட்சைக்கொடி நானே. என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாக இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்திருந்தால் அன்றி தானாக கனித்தர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கனித்தர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இராதவர் கிளையைப் போல் தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளை கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அமெரிக்க தேசத்தில் கருப்பின மக்களையெல்லாம் அடிமையின மக்களாக வாட்டி வதைத்து கொண்டிருந்த காலத்தில் ஆபிரகாம் லிங்கன் என்கின்ற ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க தலைவன் அந்த தேசத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றவுடன் அந்த நாடு பல மாற்றங்களை கண்டது. இல்லை பல ஏற்றங்களை கண்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அவ்வாறாக பல சீர்திருத்த சட்ட திருத்தங்களை அதிபர் ஆபிரகாம் லிங்கன் மேற்கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் ஒரு மிக அடிப்படையான இந்த அடிமை விலங்கை ஒடுக்கின்ற ஒரு சட்டத்தை இயற்றுகிறார். இனிமேல் கருப்பின மக்கள் யாரும் அடிமைகளாக வெள்ளை நிற மக்களினால் பயன்படுத்தக்கூடாது, அடிமை இனம் என்று ஒன்று இருக்கவே கூடாது என்கின்ற ஒரு மாபெரும் சட்டத்தை இயற்றுகிறார். இதை வெள்ளை நிற மக்களினால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த கருப்பின மக்களை தங்கள் அடிமைகளாக, ஏன் ஆன்மாக்களே இல்லாத மனிதர்களாக பார்த்து பாவித்து அவர்களை கொடுங்கோன்மைக்கு உட்படுத்திய அந்த வெள்ளை நிற மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அமெரிக்காவிலே பல கலவரத்தையும் கலகத்தையும் ஏற்படுத்துகிறார்கள். உள்நாட்டு கலவரம் தீவிரமாக பரவிக்கொண்டிருக்கின்றது. ஆபிரகாம் லிங்கன் செய்தது ஒரு மாபெரும் தவறோ எண்ணுகின்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு நடந்து கொண்டிருந்த அந்த வேளையிலே ஆபிரகாம் லிங்கன் சோகமான முகத்தோடு தன்னுடைய வெள்ளை மாளிகையினுடைய முற்றத்திலே தனிமையிலே நின்று கொண்டிருக்கிறார். ஆபிரகாம் லிங்கன் அதிபர் இப்படி கவலையில் இருக்கிறாரே, அவரை உற்சாகப்படுத்த வேண்டுமே, அவர் நல்லது தானே செய்திருக்கிறார் என்று நினைத்த அந்த அதிபரினுடைய தனிச் செயலர் அவரை அணுகி, பிரசிடென்ட், நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லை, நீங்கள் சரியாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், எனவே கடவுள் உங்களோடு இருக்கிறார், அஞ்சாதீர்கள் என்று தைரியம் சொன்னாராம். ஆபிரகாம் லிங்கன் மௌனமாக சிரித்து கொண்டு தன்னுடைய தனிச் செயலரை பார்த்து சொன்னாராம், உண்மைதான், கடவுள் நம்மோடு இருக்கிறார், நான் அவரோடு இருக்கிறேனா என்றுதான் நான் ஆழமாக சிந்தித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, மனிதர்களை மாண்போடு நடத்துவதற்காக ஒரு மாபெரும் சட்ட திருத்தத்தை மேற்கொண்ட
அந்த அமெரிக்க அதிபர் ஆபிரகாம் லிங்கன் அவ்வளவு பெரிய நற்செயலை செய்துவிட்டு கூட நான் கடவுளோடு இணைந்திருக்கிறேனா என்கின்ற ஒரு மாபெரும் குழப்பத்தில் இருக்கிறார் என்றால், நீங்களும் நானும் அன்றாட வாழ்க்கையிலே எத்தனையோ சறுக்கல்களையும் சங்கடங்களையும் விழுத்தாட்டல்களிலும் விழுந்து எழுந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே என்றாவது நாம் சிந்தித்திருக்கிறோமா அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளோடு இணைந்திருக்கிறோமா என்று? இந்த திருப்பலியை நாட்டினுடைய ஏன் உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த திருப்பலியில் பங்கெடுத்து நாங்கள் இறைவனோடு இணைந்திருக்கிறோம் என்று உணர்வை பெற வேண்டும் என்று உள்ளுணர்வோடு அமர்ந்திருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் நிச்சயமாக இதோ இந்த திருப்பலியில் பங்கெடுக்க வேண்டும் என்று ஆர்வம் கொண்டு உங்கள் அலைபேசியிலும் கணினியிலும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இத்திருப்பலியை இது கூட ஒரு அடையாளம்தான் நீங்களும் இந்த கடவுளோடு இணைந்திருக்கிறீர்கள் என்பதற்கு. இன்றைய 3 வாசகங்களையும் நாம் வாசித்து பார்த்தோமே என்றால் இதில் கூறுகின்ற ஒரு அடிப்படையான செய்தியாக எது இருக்க முடியும் என்றால் உறவோடு இணைந்திருப்பதாகும். இன்றைய முதல் வாசகத்திலே யாரெல்லாம் கிறிஸ்தவம் அழிந்து போய்விட வேண்டும் என்று நினைத்தார்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவை கொன்றுவிட்டால் இந்த இறையரசு இயக்கம் முடங்கிவிடும் என்று நினைத்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் மாபெரும் சவாலாக இயேசுவினுடைய இறப்பிற்கு பிற்பாடு, இயேசுவினுடைய உயிர்ப்பிற்கு பிற்பாடு அந்த உயிர்த்த ஆண்டவனுடைய வல்லமை எவ்வளவு இந்த மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி அவர்கள் கொலை செய்வேன் என்று மிரட்டினாலும் துன்புறுத்துவேன் என்று பிதற்றினாலும் அதை பற்றியெல்லாம் கவலை கொள்ளாமல் நாங்கள் கிறிஸ்துவினால் ஊற்றம் பெற்றவர்களாக, உயிராற்றல் பெற்றவர்களாக, தந்தையினுடைய திருவுளத்தை நாங்கள் நிறைவேற்றவிருக்கிறோம் என்று அந்த திருத்தூதர் பணியிலிருந்து நாம் வாசித்தோமே, அந்த மன உறுதியை நாம் இன்று நிறைவாக பெற வேண்டும். எப்படி கிடைத்தது? தொடக்க திருச்சபையில் இருந்த அந்த ஆதிகால கிறிஸ்தவர்களுக்கு எப்படி அவ்வளவு ஒரு உரமேறிய உள்ளத்தை கடவுள் கொடுத்தார் என்று பார்க்கின்ற பொழுது, அன்புக்குரியவர்களே, கடவுளோடு இணைந்திருப்பவர்கள் ஒருபோதும் மனிதர்களிடமிருந்து தனித்திருக்க மாட்டார்கள். அதைத்தான் இன்றைய 2வது வாசகத்திலே திருத்தூதர் யோவான் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசிக்க கேட்டோம். இதே யோவான் தன்னுடைய திருமுகத்தில் சொல்கிறார், தன்னுடைய சகோதர சகோதரியை ஒருவன் அன்பு செய்ய இயலாமல் நான் கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் அவன் பொய்யனாக இருக்கிறான் என்று கூறுகிறார். இன்றைய முதல் வாசகத்திலே அந்த திருத்தூதர்களுக்கும் ஆதி திருச்சபையில் இருந்த அத்துணை உறுப்பினர்களுக்கும் அப்படி ஒரு வல்லமை கிடைத்ததென்றால் அவர்கள் கடவுளோடு இணைந்திருந்தார்கள். அதனுடைய வெளிப்பாடாய் அவர்கள் அனைவரும் ஒரே குழுமமாக, ஒரே குடும்பமாக அவர்கள் தினந்தோறும் ஒன்றாக கூடி இருப்பதை பகிர்ந்து அதன் வழியாக இறைவனை கண்டு அந்த அனுபவத்திலே உறவிலே அவர்கள் இணைந்திருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைய 2வது வாசகத்திலே யோவான் தன்னுடைய திருமுகத்தில் அழகாக நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? அன்புக்குரியவர்களே, உங்களுடைய மனச்சான்று ஒருவேளை நீங்கள் பாவம் செய்தவர்கள் என்று உங்களை ஒரு மனத்தாங்களுக்கு இட்டு செல்லலாம். ஆனால் கடவுள் உங்கள் மனச்சான்றை விட பெரியவர். ஆங்கிலத்திலே மனச்சான்றை கான்சியன்ஸ் என்று சொல்லுவார்கள். நம்முடைய திருச்சபையிலே இந்த மனச்சான்றுக்கு என்று ஒரு மாபெரும் இடத்தை திருச்சபை கொடுத்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, கடவுளினுடைய குரலை ஒரு தனி மனிதன் எங்கு கேட்கிறான் என்றால் அது தன்னுடைய மனச்சான்று அந்த கான்சியன்ஸிலே கேட்கிறான். நம்முடைய 2ஆம் வத்திகான் திருச்சங்கம் இன்றைய உலகில் திருச்சபை என்கின்ற கௌதியம் எக்ஸ்பிரஸ் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மாபெரும் சுற்றுப்படலில் தன்னுடைய 16வது பத்தியிலே அழகாக சொல்லுகிறது, ஒவ்வொரு தனி மனிதனும் கடவுளினுடைய குரலை தன்னுடைய மனச்சான்றிலே இதயத்திலே தனிமையில் கேட்கிறான். அதைத்தான் நம்முடைய புனிதராக உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய கர்தினால் நியூமன் என்று அழைக்கப்படக்கூடிய ஆங்கிலிக்கன் திருச்சபையிலே இருந்து மனமாற்றம் அடைந்து நம் தாய் திருச்சபைக்கு வந்து மீண்டும் கர்தினாலாக உயர்த்தப்பட்ட ஒரு மாபெரும் புனிதர், மனச்சான்றை பற்றி பல இறையியல் கருத்துக்களை தொகுத்து கொடுத்த ஒரு மாபெரும் இறையியலாளர். அவர் மனச்சான்றை பற்றி சொல்லுகின்ற பொழுது கொள்ளுகிறார், திருச்சபை ஒரு காரியத்தை சொல்லுகிறது என்றால், திருத்தந்தை ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்றால், உன் மனச்சான்று வேறொன்றை உண்மை என்று சொல்லுகிறது என்றால் நீ உன் மனச்சான்றுக்கு கீழ்ப்படி என்று கூறுகிறார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த மனச்சான்று ஒரு கிறிஸ்தவ வாழ்வுக்கு எவ்வளவு அடிப்படையானது.
இந்த இறுதியான முடிவை எடுக்கின்ற பொழுது நாம் தனிமையிலே நம் உள்ளத்திலே உறைந்திருக்கின்ற அந்த இறைவனுடைய குரலை கேட்கின்ற இடம் மனச்சான்று என்று வரையறுக்கிறது நம் தாயாம் திரு அவை. அந்த மனச்சான்று சொல்வதை கூட நீங்கள் ஒருவேளை கேட்காமல் இருக்கலாம். காரணம், கடவுள் உங்கள் மனச்சான்றை விட பெரியவர். எதற்காக இந்த வாசகத்தை இன்று இந்த யோவான் நமக்கு சொல்ல வேண்டும் அன்புக்குரியவர்களே? அப்படி என்றால் உங்களுடைய மனச்சான்றுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டாம் என்று சொல்லுகிறாரா? இல்லை, மாறாக உங்கள் மனச்சான்று கூட உங்களை குற்றவாளி என்று சொன்னாலும் கடவுள் உங்கள் குற்றங்களை மன்னிப்பவராக இருக்கிறார். கடவுள் உங்களை ஏற்றுக்கொள்பவராக இருக்கிறார். கடவுள் உங்களை அரவணைப்பவராக இருக்கிறார். கடவுள் உங்கள் மனச்சான்றை விட பெரியது. ஒவ்வொரு மனிதனும் தவறு செய்துவிட்டு எல்லோர் கண்களிலும் மண்ணை தூவி விடலாம், எல்லோரையும் ஏமாற்றி விடலாம், எல்லோர் முன்பாகவும் ஒரு நாடகத்தை நடத்தி விடலாம். ஆனால் தன்னுடைய மனச்சான்றிடமிருந்து ஒருவரும் தப்ப முடியாது என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ளுகின்ற அனுபவமாக இருக்கின்றது. ஆனால் இன்றைய வாசகத்திலே அந்த மனச்சான்று உங்களை குற்றப்படுத்தினாலும் அந்த குற்றத்தையும் மன்னிக்கின்ற அளவிற்கு கடவுள் இரக்கமுடையவராக இருக்கிறார் என்று மாபெரும் ஒரு விடுதலை செய்தியை கொடுக்கிறார். எதற்காக கடவுள் மனச்சான்றை கடந்து நம்மை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டீர்கள் என்றால், கடவுளுக்கு நம் உறவு முக்கியம். பாவம் என்ன பிரச்சனை அன்புக்குரியவர்கள்? எதற்காக நாம் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும்? நாம் பொய் சொன்னால் கடவுளுக்கு என்ன பிரச்சனை? நாம் புரட்டு செய்தால் கடவுளுக்கு என்ன பிரச்சனை? நாம் பிறரை பற்றி அவதூறு பேசினால் கடவுளுக்கு என்ன பிரச்சனை? நான் பிறருடைய பொருளை கொள்ளையடித்தால் கடவுளுக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு பாவமும் கடவுளுக்கும் நமக்குமான உறவை துண்டிக்கின்றது. அதுதான் பிரச்சனை. எனவே பாவம் என்பதை எப்படி வரையறுக்க வேண்டும்? கடவுளுக்கும் எனக்குமான உறவை துண்டிக்கின்ற எல்லா செயல்பாடுகளும் பாவமாக இருக்கின்றது. இந்த பாவத்திலிருந்து நான் மீண்டும் என்னுடைய உறவை புதுப்பித்துக் கொள்ள, அந்த துண்டிக்கப்பட்ட இரவை பிணைத்துக் கொள்வதற்கு எனக்கு மீட்பு தேவைப்படுகிறது. அந்த மீட்பாக நம் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மோடு நீங்காத நிலையான உறவில் இணைந்திருக்க விரும்புகிறார். எனவேதான் தன் ஒரே மகனை இந்த உலகம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக, இங்கு வாழ்வு என்பது உறவை குறிக்கின்றது. ஒரு மனிதன் உறவில்லாமல் இருந்தால் அவன் உயிரோடு இருந்தாலும் ஒரு பயனும் இல்லையே அன்புக்குரியவர்களே. எனவே தான் இந்த உலகம் என்றும் உறவிலே இருக்க வேண்டும், அதுவும் அன்புறவிலே இருக்க வேண்டும். அந்த உறவுக்காக தன் ஒரே மகனை கடவுள் கொடையாக கொடுக்கிறார். அந்த கொடையாக வைத்த மகனை மனிதர்கள் கொலை செய்த பொழுதும் கூட உயிர்ப்பின் ஆற்றலால் அவரை மீண்டும் உயிர்த்தெழச் செய்து அந்த உறவை கடவுள் நீட்டித்துக் கொள்கிறார் என்பதைத்தான் இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றன. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இந்த 2 வாசகங்களுக்கு முத்தாய்ப்பாக, நானே திராட்சை கொடி, நீங்கள் என்னுடைய கிளைகள் என்று இயேசு கூறுகிறாரே, இது எதை குறித்து காட்டுகிறது அன்புக்குரியவர்களே? நீங்கள் என்னோடு இணைந்திருங்கள், நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன், நான் உங்களோடு உறவாடுகிறேன், நீங்கள் என்னோடு உறவாடுவீர்கள். இப்படி ஒரு உறவு சங்கமம் நிகழ்ந்தால் என்ன கிடைக்குமாம்? கடவுளுக்கு ஒன்றுமில்லை அன்புக்குரியவர்களே. நாம் இணைந்திருந்தாலும் சரி, நாம் இணையாவிட்டாலும் சரி, அவர் வளரப்போவதும் இல்லை, குறையப் போவதும் இல்லை. மாறாக அவரோடு நாம் இணைந்திருக்கின்ற பொழுது, அவரோடு நாம் பிணைந்திருக்கின்ற பொழுது, இந்த உறவின் பலனாக நாம் மிகுந்த கனி கொடுக்கின்ற கிளைகளாக இருப்போம். ஒரு மனிதன் வாழுகின்ற வாழ்வு மற்றவர்களுக்கு கனி கொடுக்கின்ற வாழ்வாக இருக்க வேண்டும். ஒரு மரம் வைக்கின்றோம், அதற்கு நீர் ஊற்றுகின்றோம், அதை பராமரிக்கின்றோம். எதற்காக அன்புக்குரியவர்களே? கனி கொடுக்க வேண்டும். கனி கொடுக்காத மரங்கள் எல்லாம் வெட்டி வீழ்த்தப்படும் என்பதுதானே நம்முடைய விவிலிய வார்த்தையாக இருக்கின்றது. நாம் எப்படி நம் இல்லங்களிலே இருக்கின்ற தோட்டங்களில் இந்த செடி நாளை பூர்க்குமா, இந்த மரம் நாளை காய்க்குமா, நான் அந்த கனியை ருசிப்பேனா என்ற ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோமோ, அதே போலதான் கடவுள், நான் படைத்த இந்த மனிதன், நான் படைத்த என் மகன், நான் படைத்த என் மகள், என்னைப் போல மிகுந்த கனி தருகின்ற இந்த கனி என்பது என்ன? நாம் ஈட்டுகின்ற பொருளா? நாம் பெறுகின்ற பட்டமா? நாம் படித்த படிப்பா? நாம் வைக்கின்ற பதவியா? இல்லை அன்புக்குரியவர்களே. இதையெல்லாம் நாம் கனியாக கொண்டிருந்தோமே என்றால் ஒருபோதும் அது கடவுள் சுட்டி காட்டுகின்ற கனியாக இருக்காது. கடவுள் சொல்லுகின்ற கனி எது தெரியுமா? அது அன்பாக இருக்க வேண்டும்,
அது பணிவாக இருக்க வேண்டும், அது தாழ்ச்சியாக இருக்க வேண்டும், அது மன்னிப்பாக இருக்க வேண்டும், அது இரக்கமாக இருக்க வேண்டும். இவைதான் கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற கனிகளாக இருக்கின்றன. எனவே அந்த கனிகளை நாம் கொடுக்க வேண்டும் என்றால், ஒரு கிளையை நாம் அதன் மரத்திலிருந்து தரித்து விட்டோமே என்றால் அல்லது கழித்து விட்டோமே என்றால் அது ஒருபோதும் பயனில்லாத உதிர்ந்த காய்ந்த ஒரு கிளையாக எரிவதற்கு மட்டுமே பயன்படும். ஆனால் அது அந்த மரத்தோடு இணைந்திருக்கின்ற பொழுது அது எண்ணிலடங்காத கனிகளை கொடுத்து அந்த கனிகளை உண்பதன் வழியாக பல்வேறு உயிரினங்கள் வாழ்வு பெறும். எனவே கிறிஸ்துவோடு இணைந்திருக்கின்ற நாம் அனைவரும் பிறர் வாழ்வு பெறுவதற்கு நான் காரணமாக இருக்க வேண்டும். இந்த வாரம் நாம் வாசிக்க கேட்ட இந்த நானே திராட்சை கொடி என்கின்ற உவமையாக இருக்கலாம், அல்லது கடந்த வாரம் நாம் கொண்டாடிய நல்ல ஆயனுடைய அந்த உவமையாக இருக்கலாம். இந்த இரண்டு உவமையையும் யோவான் நற்செய்தியாளர் எங்கு வைத்து காட்டுகிறார் என்று பார்க்கின்ற பொழுது, இயேசு பாதம் கழுவுகின்ற, தன் நண்பர்களுக்கு பிரியாவிடை விருந்து கொடுக்கின்ற அந்த நிகழ்வில் இதை வைக்கிறார். இறுதியாக என்ன சொல்கிறார்? நீங்கள் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி உங்களால் கனி கொடுக்க முடியாது. இயேசு கூறுகின்ற உறவு ஆன்மீகத்தால் ஆனது. இயேசு கூறுகின்ற இந்த இணைப்பு ஒருபோதும் இவ்வுலகை சார்ந்தது அன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் அனைவரும் அன்பு இல்லாமல் எவ்வளவு அருகில் இருந்தாலும் நாம் தூரத்தில் இருக்கின்ற துரதிர்ஷ்டவாதிகளாக இருப்போமே உள்ள அன்பு செய்கின்ற அன்பு உள்ளங்களாக இருக்க முடியாது. ஆனால் நாம் வெகு தொலைவில் இருந்தாலும் அன்பு என்கின்ற கட்டுக்குள் நாம் அடங்கி போய்விட்டோமே என்றால் எத்தனை கிலோமீட்டர்கள் எத்தனை மைல்கள் நாம் தொலைவில் இருந்தாலும் நாம் அருகருகே இருந்து அன்பு கொள்ளுகின்ற உறவாக இருப்போம். எனவே அன்புக்குரியவர்களே, என்னோடு இணைந்திருங்கள் என்று இயேசு சொன்னது இந்த அன்பு பிணைப்பை. இதோ இந்த இணையத்தின் வழியாக இந்த திருப்படியிலே நாம் ஜெபித்து கொண்டிருக்கின்றது நல்ல வேளையிலே நினைத்து பாருங்கள், எனக்கும் கடவுளுக்குமான உறவு எப்படி இருக்கின்றது? எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்குமான உறவு எப்படி இருக்கின்றது? எனக்கும் என் அண்டை அயலாருக்குமான உறவு எப்படி இருக்கின்றது? எனக்கும் என் சமூகத்திற்குமான உறவு எப்படி இருக்கின்றது? அந்த உறவுகள் அனைத்தும் நேர்கோட்டில் இருக்க வேண்டும். நான் கடவுளோடு உறவோடு இருக்கிறேன், ஆனால் என் மனைவியை மன்னிக்க முடியாது. நான் கடவுளோடு உறவோடு இருக்கிறேன், என் சகோதரனை என்னால் சகித்து கொள்ள முடியாது. நான் கடவுளோடு உறவோடு இருக்கிறேன், ஆனால் என் தந்தையை என்னால் மதிக்க முடியாது என்று சொல்வோமே என்றால் தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள், நீங்கள் கடவுளோடு உறவில் இல்லை. கடவுளோடு உறவில் இருக்கின்ற எந்த நபராலும் எந்த ஒரு மனிதனையும் ஒருபோதும் பிரித்து வைக்கவோ ஏற்றுக்கொள்ள முடியாமலோ இருக்க முடியாது. அப்படி இருக்கிறார் என்றால் அந்த கிளை இயேசு என்கின்ற திராட்சை கொடியோடு இன்னும் இணையவில்லை, மாறாக அது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இணைந்திருப்போம் இயேசு என்கின்ற திராட்சை கொடியோடு. அந்த கொடியோடு இணைந்திருந்தால் அன்றி நாம் கனி கொடுக்க முடியாது. நாம் கனி கொடுக்கவில்லை என்றால் வாழ்வதனால் எப்பயனும் இருக்காது. தொடர்ந்து வேண்டுவோம் இத்திருப்பலியில். ஆமேன். நம்முடைய நம்பிக்கையை எடுத்துரைப்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன்.
தருவது கடவுளன்றோ. ஆண்டவரிடத்தில் நம்மை போற்றியும் அருள்பெற்று இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டு மனித உழைக்கும் போதும் நிச்சயமான அப்பம் எங்களுக்கு வாழ்வளிக்கின்ற அப்பமாக பலியும் பீடமும் இயேசு அன்றோ. பலியிடும் குருவும் அவரன்றோ. அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்பு கொடுக்கும் இப்படி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பே உருவான இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையியல்பில் பங்கு கொள்ள செய்தருளும். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்ள அருள்தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் கிறிஸ்துவாகிய இயேசு பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது வரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உம்மை மாட்சிப்படுத்தி பாடுகின்றனர். நாங்களும் அவர்களோடு இணைந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். அவர் மகிமையும் மகத்துவமும் உலகினில் பரவிட புகழ்ந்திடுவோம். தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். உமது மேலாம் மாட்சிமைகள் வானமும் வையமும் நிறைந்துள்ளன. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. இறைவன் என்றும் போற்றி போற்றி. தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் மக்கு ஊழியம் உரிய தகுந்தவனை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எல்லா திருநராக அனைவரோடும் உம் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இதோ இந்த திருப்பலிகளை இணைந்திருக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களையும் அது அருளாலும் ஆசீராலும் நிரப்பும் ஆண்டவரே. உயிர்த்தெலும் இது நோக்கு தீர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இதோ இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலும் வாழ்ந்து மரித்த அத்தனை பேருடைய ஆன்மாக்களையும் உமது பேரின்ப அரசியலை நீர் ஏற்றுக்கொண்டு உம்மை முகமுகமாய் தரிசிக்கின்ற ஆசிரை அவர்களுக்கு நிறைவாக தாரும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எம் பங்கினுடைய பாதுகாவலி புனித குழந்தை தெரசாள் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்கள்
தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்ப வாழ்விற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் இந்த உலகத்திற்கு கொடுத்த உன்னதமான அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமகனை தந்தையின் திருவுள்ளப்படி தூயாவின் தொலைப்பாளம் நிரப்பினுடையாக உலகுக்கு வாழ்வித்தேன். இந்த புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் என்னுடைய எல்லா குற்றங்கள் தீமை அனைத்திலிருந்தும் என்னை விடுவித்து நான் என்றும் உடைய கட்டளில் கருத்துண்டு இருக்கச் செய்திருளும். நான் ஒருபோதும் உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும். இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனுடைய செம்மறி. நானே திராட்சை கொடி, என்னோடு இணைந்திருந்தால் அன்று நீங்கள் கனி கொடுக்க முடியாது என்று கருத்தாய் சொன்னவர் இதோ நம் கண்முன் வந்திருக்கிறார். இந்த அப்ப வடிவிலும் ரச வடிவிலும் இந்த திராட்சை கொடியோடு நாம் இணைய வேண்டும் என்பதற்காக தன்னையே இணையற்ற உணவாக விருந்தாக அளிப்பதற்காக இன்றும் வந்திருக்கிறார். இந்த அப்ப வடிவிலும் ரச வடிவிலும் இவர் தருகின்ற இந்த விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுருள் திருரத்தம் நம்மை காத்து நமக்கு நடை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல
நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இரக்கத்தினூற்றே இறைவா, விண்ணகமறை நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கி இருக்க உம்மை வேண்டுகின்றோ. பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல அருள்தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவோடு இணைந்து மிகுந்த கனி கொடுக்க சென்று வாருங்கள். வாழ்வின் பழி தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ இதோ நம் தாய், இறையேசுவின் தாய் நம் தாய். நீ கலங்காதே, நான் உன்னோடு என்றும் நலம் தரும் ஆரோக்கியத்தாய். இதோ இதோ நம் தாய், இறையேசுவின் தாய் நம் தாய். நீ கலங்காதே, நான் உன்னோடு என்று நலம் தரும் ஆரோக்கியத்தாய். ஆவே ஆவே மரியா, ஆவே ஆவே மரியா, ஆவே ஆவே மரியா. இதோ நம் தாய். காண முடியாத கடவுளையே உலகிற்கு காட்டிய தாய். நாம் காண முடியாத தேவாவின் பேராலயம் நம் தாய். காண முடியாத கடவுளையே உலகிற்கு காட்டிய தாய். நாம் காண முடியாத தேவாவின் பேராலயம் நம் தாய். விடை காண முடியாத துயருண்டோ, அவர் கருணை விடை கூறுமே. விடை காண முடியாத துயருண்டோ, அவர் கருணை விடை கூறுமே. கருணை விடை கூறுமே. ஆவே ஆவே மரியா, ஆவே ஆவே மரியா, ஆவே ஆவே மரியா. இதோ இதோ நம் தாய், இறையேசுவின் தாய் நம் தாய். நீ கலங்காதே, நான் என்னோடு என்றும் நலம் தரும் ஆரோக்கியத்தாய், நலம் தரும் ஆரோக்கியத்தாய்.
தாரும் ஆரோக்கியத்தாய். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.